பிரைஸ் லார்ட். சவுல் 40 வருஷமாக ராஜாவாக இருந்துட்டார். ஆனாலும் ஜனங்க அகைன் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு இன்னொரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி. உடனே ஆண்டவரும் அதுக்கு பதில் கொடுத்து சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக மாற்றுறாரு. ஏன்னு கேட்டால் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சுத்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். இப்போ பாருங்கள், இதிலேருந்து ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டதை உங்களோடு கூட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி சவுலுக்கும் தாவீதுக்கும் கம்பேர் பண்ணும்போது வயசு வித்தியாசங்கள் இருந்திருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசங்கள் இருந்திருக்கும். ஆனாலும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா தாவீதை தான் சொல்கிறாரு, தாவீதை குறித்து சாட்சியும் சொல்கிறாரு. அது மாதிரி தான் நம்ம எத்தனை வருஷம் சபைக்கு போகிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி ஆண்டவரை தேடுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆண்டவரே தாவீதை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது இன்றைக்கி நம்மளை குறித்து ஒரு ஜனத்தாலே சாட்சி சொல்ல முடியுதா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவைகள் எல்லாம் செய்யும் பொழுது தான், நம்மளை குறித்து அநேகர் நல்ல சாட்சியை சொல்லும் பொழுது தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற ஒரு ஜனமாய் மாற முடியும். ஒருவேளை இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் சொல்லாமல் இருந்திருந்தால் இனிமேல் அப்படி சொல்கிற மாதிரி நம்ம ஜெபித்து நம்மளோட நடக்கைகளை மாற்றிக்கொள்வோம். என்ன?